அந்த வண்டுகள் என்ன செய்யுது, அது தேன் எடுக்க வருது. ஆனால் அதோடு சேர்ந்து அந்த மகரந்த தூளை கொண்டு போய் சேர்த்துருது. பூ காயாகி கனியாகி விதையாகவும் வருது. அதுதான் ஆச்சரியம். ரசிகன் அப்படிப்பட்டவன் தான். சொல்லணும், ரசித்து சாப்பிட்றப்ப கூட நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சாப்பிடணும். மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கம்மா. அதாவது முகத்தில் ஏதாவது ஒரு வேறுபாடு காட்டணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நாங்களே பார்ப்போம், நல்ல ரசிகர்கள் இருக்கிற சபைன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ கல்யாண வீட்டில் பேச கூப்பிடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். திருச்சியிலலாம் ஒரு கூட்டத்தில் இங்கே 3000 பேர், நான் தான் பேச்சாளை, 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டில் பேச போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு வீட்டில் கூப்பிட வந்துட்டாங்க. நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா அப்படின்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டார். அப்புறம் போனோம், நான் தான் போனேன். அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குறோம்னு சொல்லி என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அங்கே நில்லு, இங்கே நில்லு, இப்படி போ அப்படி போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் ஒரு கிளவி என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அது பாருங்கள் என்ன ஆறுதலாக சொல்லுதுன்னு. தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் தண்ணில் திறந்து வச்சு உட்காந்து பேச மாட்டேனா? கேட்டு இப்போ இதுலேயே நான் சில பேரை பார்க்குறேன். சில பேர் தான் இப்படியே உட்காந்துருக்கீங்க, பாப்பம்டா மகனை நீயா நாடாடுன்னு. சும்மா நான் என்ன சொல்கிறேன், சிரிக்கிற மாதிரியாவது நடிங்க, கொஞ்சம் சந்தோஷமாக வீடு போய் சேருவோம். அதுக்கு தான் அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நம்மளை அறியாமல் நம்மளை ஒரு மாற்றத்தை உண்டாக்கணுங்க. அதுதான் அதனுடைய தன்மை. அருமையாக கேட்டார் சாமிநாதையர். போய் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கேட்க போகிறப்ப, இங்கே ஏடு இருந்துச்சாமே, ஐயோ 2 நாளைக்கு முதல்ல வரலையே நீங்கள், ஏன் இப்போ தான் நெருப்பில் போட்டோம், நம்ம ஆளுகளை பாருங்கள். அப்போ கேட்குறாரு, எந்த மடையன் சொன்னது ஏடுகளை நெருப்பில் போட்டு நீ இப்படிலாம் பண்ணணும் யார் சொன்னா? எரிக்கலாமா? அதை போய் சாஸ்திரம் சொல்லுமா? அப்படி இல்லையே. பாரதியார் சொல்லுவார்ல, சாத்திரங்கள் பல தேடினேன், அவை சங்கையிலா வகை சங்கையாம். சங்கைன்னு அர்த்தம்னா சந்தேகம். அப்படியான இந்த மாதிரியான தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏன்டா அப்படி செய்கிறீங்கன்னு கேட்டார். அழகாக கேட்டிருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு. நூலகம் இல்லைன்னா என்ன ஆகும்? காசு கொடுத்து வாங்குறவன் எங்கள் நிலைமை என்ன? எனக்கு தெரியுங்க, 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய சில பேர் எத்தனையோ செலவுகள் இருந்தாலும் ஒரு 10 ரூபா எடுத்து புத்தகத்துக்கு ஒதுக்கி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வேறு என்ன இருக்குது? இப்போ நான் என்ன செய்வேன் தெரியுங்களா, இந்த இப்போ புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போனால் எம்பிட்டு காசு இருக்கோ அம்பிட்டு வாங்கிடுவேன். அப்புறம் பக்கத்தால்கிட்ட கடன் கூட வாங்கி புத்தகம் வாங்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், இன்னும் சரியாக படிக்கலையாண்ணா? அப்படி இல்லைங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு ஒரு வாத்தியார், நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் தினம் சாயங்காலம் இதில் கல்லூரியில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போயிடுவேன். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி போகாத, உனக்கு வேலை கொடுத்தவங்க வருத்தப்படுவாங்க, நீ சரியாக படிக்கலையா அப்படின்னு. இப்படி ஒரு வாத்தியார் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? சரின்ட்டு நான் வேறு என்ன செய்கிறது, அன்றாடம் படிக்கணும். அப்போ தான் நல்ல. சச்சின் டெண்டுல்கருங்க உலக சாதனை புரிஞ்சவருங்க. ஆனால் விளையாட போகிறதுக்கு மாலையில் இருக்குன்னா காலையில் ஒரு ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு வரான். அது வேணும். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் களம் இறங்குறாங்க. பேராசிரியை வணக்கத்திற்குரிய இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள், படைப்பாளிகள் தான், அவர்களால் தான் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன என்று பேச வருகிறார். வாங்கம்மா.
எத்தனை மேடைகளுக்கு போனாலும், எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போய் பேச போனாலும் கூட நம்முடைய சொந்த மண்ணிலே நிற்கும்போது நமக்கு ஒரு மிகுந்த பெருமையும் ஒரு புழகாங்கிதமான மனநிலையும் இருக்கும். அந்த மனநிலையோடு இந்த மேடையிலே நான் பெருமையாக நிற்கின்றேன். விருதுநகர் மாவட்டம் என்ற அளவிலே மிக பெருமையாக நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்கள் மண் முழுக்க முழுக்க கரிசல் மண், பெரிதாக பணப்பயிர்கள் விளையாத ஒரு மண் தான். அந்த மண் இந்த மக்களினுடைய மனது. ஒருவேளை நன்சை பயிராக இருந்தால், நன்சை நிலமாக இருந்தால், வண்டல் மண் கொண்டதாக இருந்தால், தண்ணி அதிகமாக வந்துவிட்டால் தள்ளாடும், தண்ணியே இல்லை என்றால் வாடும். ஆனால் கரிசல் தாவரங்கள், கரிசல் மண் அப்படி இல்லை. மழையே இல்லாட்டியும் தாங்கும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் வாங்கும். அதுதான் கரிசல் மண். அது எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்து மண். நீங்க வேணும்னா போகும்போது ஒரு பருத்தி மாற பிடுங்கி பாருங்க. செல்லக்கண்ணனோ அல்லது அங்கிட்டு இருக்க இந்திரா விஜயலட்சுமியோ ஒரு பருத்தி மாற மட்டும் பிடுங்கி பார்த்துருங்க. அதுக்கு ஆணி வேர் உள்ள தாவரங்கள் கரிசல் மண்ணிலே தான் இருக்கும். அதனுடைய வலிமை மட்டுமில்லை, இந்த மண்ணிலே வாழக்கூடியதுக்கான வலியையும் சேர்த்து சொல்லும். அதனால்தான் இங்கே பேசின அந்த கரிசல் இலக்கியங்களெல்லாம் அப்படி சாதாரணமாக இல்லை, மனிதரின் மனங்களோடு ஒட்டி போனது. இந்த மண்ணுக்கான முதல் இலக்கியவாதியாக, முதல் படைப்பாளியாக வில்லிபுத்தூரை இருக்கக்கூடிய ஆண்டாளை நான் படைப்பாளியாக முதல்ல சொல்ல விரும்புகிறேன். பெண் படைப்பாளி. ஆமா, மாலை கட்டி திரு மாலை கட்டி கொண்டவள், தன் மேனி வாசனையால் சீனிவாசனை மயக்கியவள், கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். அவ பாடி வைக்கலைன்னா நீங்க பேச முடியுமா? நான் கேட்குறேன், பேச முடியுமா? சாதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா? இந்த புத்தக திருவிழாவினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு வாசிப்புங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு 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 அம்மாவினுடைய தோள்களிலே இருக்கக்கூடிய சின்ன குழந்தை நமக்கு யாருன்னே தெரியாது. ஒரு பேருந்து பயணத்திலோ, ஒரு ரயில் பயணத்திலோ, அல்லது எங்கேயோ ஒரு கூட்ட நெரிசலோ நான் யாருன்னே தெரியாத குழந்தை நம்மளை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு சிரிக்கும். யாருன்னே தெரியாமல் டக்குன்னு நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வரும்ல. சின்ன குழந்தையின் சிரிப்பை போல வாசிப்பு பழக்கம் தொற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருமையான புத்தக திருவிழாக்கள் இருக்கிறது. படிப்பு தேவைதான், படிப்பாளிகள் தேவைதான். ஆனால் படைப்பாளிகள் இல்லாமல் படிப்பாளிகள் எங்கிருந்து வந்தீர்கள்? செல்லக்கண்ணன் ஆளு உயரமா, குரல் நல்ல ஓங்கிருந்தா நீங்க அரட்டி அரட்டி பேசினா நாங்க ஆமா ஆமான்னு சொல்லவா வந்திருக்கோம்? அது எங்க ஊருக்குள்ள வந்து ஐயா நீங்க தொன்னையா, நாங்க தாயா எண்ணெய். எண்ணெய் இல்லாமல் தொன்னைக்கு என்ன வேலைன்றேன் சொல்லுங்க. நான் கேக்குறேன், என்ன தெரியுமா? தொன்னை வேற ஏதாவது நினைச்சுக்கிறாதீங்க. இல்ல இல்ல, நான் ஒன்றும் நினைக்கல. ஐயா ஐயா விளக்கிருங்க என்கிட்ட. அது வந்து இந்த பேர் என்ன, தென்னை ஓலையில் செஞ்சுருப்பாங்க. செஞ்சால் அதில் ஒரு எல்லாமே இயற்கை பொருள் தான். அதில் நெய் ஊற்றுவாங்க. அந்த நெய் எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு என்ன ஆதாரமாலாம் அப்போ கேட்பாங்க. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் தான் அதை தர்றோம், தரலைன்னா நீங்கள் என்னதை படிப்பீங்க? படிப்பாளிகள் நீங்கள் என்ன படிப்பீங்க? படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் கொடுக்குறோம். இல்லை, எண்ணெய் இருந்தால் தானே தொன்னைக்கு வேலைங்கிறேன். ஒருவேளை நீங்கள் டிகே ரசிகமணி ஐயாவெல்லாம் கொண்டு காட்டுனீங்க, அவரு எங்கள் ஊருக்காரு தான். ஆமாம், நீங்கள் வந்து வேற யாருமா உங்கள் ஊருக்காரவங்க? நீங்கள் அவங்க சொன்னதில் முக்கால்வாசி பேர் எங்கள் ஊருக்காரவங்க. இது பாருங்க, எப்படி ஒரு கிளம்பி இல்லையா? இல்லை, நீங்கள் படைப்பாளிகளை குறை சொல்லவில்லை. நீங்கள் வந்து தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் ஓடி ஓடி ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்துட்டு வந்து புத்தகமாக்கி கொடுக்கலைன்னா படைப்பாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டீங்க. அது 100% 100% உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை தேடி ஓடினார்? ஏதோ ஒரு படைப்பாளியுடைய படைப்பு போய்விடக்கூடாது, அடுத்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டுமேன்னு ஓடினார். பார்த்தீங்களா? ஏன் அப்படி ஓடினார் தெரியுமா? தமிழ் தாத்தா மிகச்சிறந்த படைப்பாளி, அதனால்தான் அவர் படைப்பாளியுடைய அருமை இன்னொரு படைப்பாளிக்கு தான் ஏன் தெரியும். சும்மா படிச்சுட்டு போனால் தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை படிப்பாளிகள் இல்லை என்றால் இந்த நூலகங்களோ அல்லது புத்தக திருவிழாக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பாளிகள் எப்படி அடையாளப்படுத்தப்படுவார்கள் கேட்குறீங்களே. இங்கே இதே இந்த கிரவுண்டில் பங்குனி பொங்கல் போட்டால் கூட தான் இதை விட 10 மடங்கு கூட்டம் இருக்கும். கூட்டம் கூட்டுறது பெருசு இல்லை, இந்த கூட்டம் யாருக்காக கூட்டினார்கள், எதற்காக கூடுகிறார்கள்ங்கிறதா முக்கியம் இல்லையா? நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜியு போப் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்தாரு, எல்லா இடத்துக்கும் கொடுத்தாரு. அப்போ அது வரைக்கும்
படைப்பாளிக்காகத்தான் நிற்கிது. ரஷ்யாவினுடைய அணு உலையில் பெரிய அணுகுண்டே போட்டால் கூட தாக்காத வருதுல. ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய பேழை பெட்டகம் தயார் செய்யப்படுகிறது. அதில் 3ஆம் உலகப் போரோ 2ஆம் உலகப் போரோ வந்தால் கூட அழியாத உயர்ந்த பொருள்களை உள்ளே வைக்க வேண்டும்னு சொன்னப்போ எதை வச்சாங்க தெரியுமா? முதல்ல ஐயன் எழுதிய திருக்குறளைத்தான் உள்ள வச்சாங்க. எவ்வளோ பெரிய பெருமை, ஆகச்சிறந்த பெருமை. தமிழுக்கு செம்மொழிக்கான தகுதிப்பாடு எங்க கிடைச்சது? எப்படி கிடைச்சது? திருக்குறள், புறநானூறு போன்ற மிக ஆகச்சிறந்த இலக்கியங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கவிஞனுடைய பாவிகம் இருக்குது இல்லையா? எதை பாடுபொருளாக கொண்டிருக்கிறாரோ அதுதான் இலக்கு கூட்டல் இலக்கியம். அந்த இலக்கியத்தினுடைய நோக்கம் அந்த காலத்தின் குரலாகவும் அந்த இலக்கியம் ஒரு மக்களை பண்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும். காலத்தை தாண்டி எது நிற்கிறதோ அதுதான் தமிழ் மொழிக்கான செம்மொழி தகுதிப்பாடை வாங்கி தந்திருக்குதுன்னா எத்தனை பேர் படிச்சாங்கன்னு சொல்லியா வந்தாங்க? அப்படி எத்தனை பேர் படிச்சாங்கன்னு எண்ணி பார்த்து படிப்பாளிகளுடைய எண்ணிக்கையிலே தரப்பட்டிருந்தா எதுக்கு தெரியுமா தந்திருக்கணும்? எதுக்கு தெரியுமா அந்தஸ்து தந்திருக்கணும்? இப்போ இந்த எல்லா படிப்பாளிகளும் பெரும்பாலும் புத்தக படிப்பாளிகளாக இருக்கிறது இல்லை, வாட்ஸ்அப் படிப்பாளிகளாக தான் இருக்கிறாங்க. ஆமாம். இந்த 2023 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு செய்தி சுற்றிக்கிட்டே இருக்கியா எல்லா வாட்ஸ்அப்லையும். எந்த அறிஞர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பயங்கரமான சூட்சுமம். 2023 எல்லாருடைய வயசும் 2023 தான். வேணா நீங்கள் இப்படி கணக்கு பண்ணி பாருங்க. உங்களுடைய வயசு கூட்டல் நீங்கள் பிறந்த ஆண்டை கூட்டுங்க, 2023 வந்துடும். எடுத்துக்காட்டாக 1990 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா 1990 கூட்டல் 33 போட்டுக்கோங்க, என்ன வரும்? 2023. அப்படி ஒவ்வொருத்தராக கூட்டி பாருங்க, எல்லாருக்கும் என்ன வரும்? 2020. அப்போ நமக்கு வயசு எல்லாருக்கும் 2023 எத்தனை? 2023 தான். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஆண்டு கூட்டுனா அப்படித்தானே வரும். அடுத்த ஆண்டு 1990 கூட்டல் 34 மட்டும் 2024 வந்துடும்ல. இந்த ஒரு விஷயத்தை யோசிக்காம படிப்பாளிகளே கிட்டத்தட்ட இந்த செய்தி மட்டும் 2023 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் எனக்கு 277 பேர் அனுப்பியிருக்காங்க, செல்லக்கண்ணன் உட்பட. அடே அப்பா, அதுல இவருமா? நான் பேசாம என் ஆண்ட்ராய்டு போன் 18,000 இருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு உடச்சு விட்டுருவோமான்னு நினைச்சேன். நீங்க என்ன நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படைப்பாளிக்கான தகுதி வேற. ஒரு படிப்பாளியால் சில விஷயங்களை உணர முடியும், ஆனால் ஒரு படைப்பாளியால் தான் அந்த விஷயத்தை, அந்த கருத்தை எல்லாருக்கும் உணர்த்த முடியுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எங்ககிட்ட இறப்பீங்க, அப்புறம் இறப்பீங்க. ஒன்று சின்ன இடைநரகரம், இன்னொன்று வல்லிநரகரம். இடைநரகரம் போட்டுட்டோம்னா யாசிக்கிறோம்னு அர்த்தம், வல்லிநரகரம் போட்டுட்டோம்னா இல்ல ஆளு காலம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். படைப்பாளிகளிடம் இறப்பீர்கள், பின்பு இறப்பீர்கள். படைப்பாளிகள் யாரிடமும் இறப்பதில்லை, காலம் தாண்டி எப்போதும் இறப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஆண்டு காலம் போனாலும் நீங்க நிரந்தரமானவன் அழிவதில்லை. காவியத்தாயின் இளைய மகன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிறார், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, படைப்பதனால் என் பெயர் இறைவன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? எண்ணத்தில் தோன்றக்கூடிய மின்னலுக்கு பெயர் கவிதை என்று சொன்னால் எல்லாராலையும் அது முடியும். ஐயா என் பேரு இந்திரா, அந்த பிள்ளை பேரு இந்திரா. அடுத்து அந்த பிள்ளை வந்து பிரமாதமா பாடும். நான் நல்லா பாடுறவங்க முன்னாடி மாற்றுத்திறனாளி மாதிரியே உணர்வேன். நீங்க ஆமா, எனக்கு அப்ப ஏன் நிலைமையும் யோசிங்க. தமிழ்நாட்டிலே பாட தெரியாத ஒரே நடுவர் நான் தானே. நடுவர் அவர்களே, ஏதோ சமாளிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லையா, உங்களுடைய தமிழ் அறிவுக்கு உங்களுடைய படைப்புக்கு முன்னாடி நிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க பேசினா நாளைக்கு கட் காப்பி பேஸ்ட். அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட் எடுத்துங்க போட்டுற வேண்டியது. அப்படியா? ஐயா, நான் சொல்றேன், ஒரு கடிதம் எழுதுறதுக்கு இன்னைக்கு சுயமா பிள்ளைகளுக்கு தெரியுதா? இந்த தலைப்பினுடைய நோக்கமே ஒருவேளை ஆட்சியர் இப்படி கொடுத்துருக்காங்க, நுணுக்கமான ஒரு ஆள். எங்களுடைய ஆட்சியர் மிக நுணுக்கமான அறிவுடையவர். எப்படி நான் சொல்லட்டுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசாங்க நிகழ்ச்சி, இப்போ இன்னொரு தமிழையாவையும் என்னையும் காம்பெயருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நிகழ்ச்சிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே யார் அந்த 2 பேர் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்ட்டாங்க. நான் கலெக்டரேட்டுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க போல நினச்சேன். இல்லைம்மா ஐயா வீட்டுக்கு போயிருங்கன்னாங்க. 2 பேரும் தமிழ் படித்த ஆளுகன்னொடனே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்துட்டு எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்கன்னு நல்ல நல்ல விஷயங்கள், அவர் சிறை இலக்கியம் பற்றி ஐயா PhD முடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பற்றி பேசுனாங்க. எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க.
கற்றாரை கற்றாரை காமருவர். கடைசியில் ஒரு வரி சொன்னாங்க பாருங்க, மேடையில் படைப்பாளிகள் கிரியேட்டர்ஸ்க்கு தான் முக்கியமான இடம், நீங்கள் தொகுத்து வழங்குறவங்க குறைவா பேசிக்கோங்க, அதை சொல்லதாமா கூப்பிட்டேன் உங்க 2 பேரும். அந்த நுண் அறிவுக்கு அன்னைக்குதான் என் பொருள் கண்டுபிடிச்சேன். கடவுள் நுண் அறிவுக்கு பல இடங்கள்ல தொகுப்பாளர்கள் தான் சிறப்பு பேச்சாளர் ரொம்ப பேசிவிட்டு. ஆமா, நான் இங்க இருக்கவங்கள சொல்ல, இங்க இருக்க ஐயாவும் அம்மாவும் ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் என்ன சொல்றேன்னா, படிப்பாளிகள் செய்தி வாசிக்கிறவங்க, படைப்பாளர்கள் அபிப்பிராயம் சொல்லக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். பண்பட்ட மனதும் பரந்த அறிவும் உடையவர்கள். தங்கள் அனுபவத்தை, தங்கள் படித்ததை அதிலே பதிந்து வைத்துக்கிறார்கள். செல்லக்கண்ணன், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை கொடுத்து காசை கொடுத்து அதை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வாங்குவீங்கன்னு நினைச்ச அவை மூதாட்டி பாட்டு எழுதுனா திருவள்ளுவரை விட இன்னும் சுருக்கமாக எழுதி கொடுத்தாலே, அறம் செய்ய விரும்பு என்று, அறம் செய் என்று சொல்லி இருந்தாலும் அது இதுதானே, குரலடி தானே, ஒரே ரெண்டு சீர்ல அமைஞ்சதானே. ஆனால் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த படைப்பாளி தாங்க காலத்தை தாண்டி தாண்டி நிக்க முடியும். ஒரு அறத்தை அடுத்தவர்கள் விரும்புகிறதுக்காக செய்யாதீங்க, யாரும் தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோன்னு செய்யாதீங்க. சிலர் இதை எடுத்துக்கலாமா நினைப்பாங்க, எதுக்கு வம்பு, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா மாட்டிருக்காங்க விட்டுருவோம்னு நினைப்பாங்கல்ல. அடுத்தவர்களுக்காக அறம் செய்யாதீர்கள், அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தரமான எழுத்தாளர்களால் மட்டும்தான் இன்னும் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையாக சொல்லுவார்கள், மேன் என்ன பண்ணுவாராம், ஒரு ஆத்தர் என்ன பண்ணுவாராம், பல மனிதர்களை வாசிக்க வைத்து விடுவாராம். அவர் என்ன நினைக்கிறாரோ, ஒரு வள்ளுவன் என்ன நினைத்தாரோ, ஒரு கம்பன் என்ன நினைத்தாரோ, அதை 10,000 ஆண்டுகள் கழித்து கூட தான் நினைத்ததை செய்ய முடியும். ஒரு படைப்பாளிக்கு இது சாத்தியமா? என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த மண்ணிலே பேசும்போது எத்தனை பேர் தலைவர்களாக, வெறுந்தலைவர்களாக இருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராசரை தொடாம நிறுத்தவே முடியாது. அவர் படிப்பாளி இல்லை, ஆனால் ஆக சிறந்த படைப்பாளி. அவர் படைத்தவற்றில் நிறைய பேர் படித்திருக்கலாம், ஆனால் படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்குது பாத்தீங்களா. நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ டிகிரி இருக்கலாங்க, என்னென்னமோ இருக்கலாம். இன்னைக்கு வெறும் படிப்புன்னு மட்டும் போறதுனால தான் மதிப்பெண் இருக்கிறது, மதிப்பு இல்லைங்க. ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஒரு கவிதை, ஒரு பயண கட்டுரை, ஒரு சிறுகதை உங்களை மாற்றி போட, உங்களை புரட்டி போட முடியும் என்று சொன்னால், கவிதைன்னு ஒரு ஹைக்கூ கவிதையை நினைச்ச போதெல்லாம் ஒரு கவிதை டக்குன்னு மனசுக்குள்ள படம் மாதிரி உட்கார்ந்துக்கிடுது. அதோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு படைப்பாளியினுடைய ஒரு வலிமை, ஒரு ஆற்றல் அவர் இல்லாட்டியும் எப்படி நிற்குங்கிறதுக்கு, அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது. அலுவலகமே அவர் வீட்டில் அத்தனை பேர் துக்கம் கேட்க போயிருக்காங்க, செத்த டாபர் மேன. அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது, அலுவலகமே அவர் வீட்டில். ஒரு நாள் அதிகாரி இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இந்த ஒற்றை சின்ன புதுக்கவிதைக்குள்ள உலகத்தையே கொண்டு வந்து அமுக்கி வச்சு அதிகாரி என்ன பண்ணிருக்கிறாரு, எப்பயுமே தனக்கு கீழே உள்ளவங்க கழுத்து மேல காலை வச்சே வேலை பார்த்துருக்கிறாரு. ஒரு சின்ன விஷயத்தை ஒரு 10 பக்கம் 20 பக்கம் விவரிக்க வேண்டியதை 4-5 வார்த்தைகளுக்குள் சொல்லிவிட முடியும் என்றால் அது ஒரு படைப்பாளியால் தான் முடியும். நான் சொன்னேன்ல, இந்திரா அழகா பாடுவாங்க, என்னால முடியாதுன்னு. ஒரு சிலருக்கு தான் படைக்கிறதுக்கு வாக்கியம், ஒரு சிலருக்கு தான் கடவுளாவே இருக்க முடியும். படைப்பு தொழில் தான் ஆகச்சிறந்த தொழில் என்று சொன்னால், இறைவனுக்கு இணையாக இருப்பது, நம்மை இறந்தும் வழிநடத்தி கொண்டிருப்பது படிப்பாளிகளை விட படைப்பாளிகள் தான் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். நல்லா இருக்கு பாருங்க. அந்த ஒரு பெயர் சொல் வினை சொல்லாவும் வரணும். உடனே படக்குன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. இலக்கணம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் நினச்சேன். எளிமையாக சொல்கிறேன் இருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். எந்திரிச்சு கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரஹ்மான் கான்கிறவரும் இப்போ இருக்கிற அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதிர்க்கட்சி. எம்ஜிஆர் முதலமைச்சர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. உடனே கொஞ்சம் கோவம் வந்து, உங்களை உட்கார வைக்கிறோம்னா ஆண்டவன் தாயா வரட்டும் அப்படின்ட்டார். யார்? எம்ஜிஆர். உங்களை உட்கார வைக்கணும்னா ஆண்டவன் தான் வரணும். உடனே கலைஞர் இங்கேருந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படின்னாரா, 2 பேரும் உட்காந்துட்டாங்களாம்.
அதோடு விடலைங்க. உங்களை உட்கார வைப்பதென்றால் ஆண்டவன் தான் வர வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னார். நான் ஆண்டவன் தான், இந்த நாட்டை ஆண்டவன். பார்த்தீங்களா? அவர் சொன்ன ஆண்டவன் பெயர் சொல், இவர் சொன்ன ஆண்டவன் வினைச்சொல். முடிஞ்சு போச்சா? வந்ததுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு செல். அழகாக சொன்னாங்க பாருங்க. இந்த மண்ணுக்கான பெருமை என்ன? வானம் பொய்த்து போனாலும் கவலை இல்லை, அதிகம் பெஞ்சாலும் கவலை இல்லை. நேற்று துபாயில் பெருமழையா பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் நான் ஒரு முறை துபாயில் இருந்தப்போ மழை பெஞ்சதுங்க. அப்போ என்ன ஆச்சரியம் பார்த்தேன் தெரியுமா? நாலா பக்கமும் தண்ணி வண்டிகை வருதுங்க. எது கேங்கன்னு சத்தம் கட்டிட்டு தீ, இப்போ நம்ம தீ அடைக்கிற வண்டி வரும்ல. நான் நினச்சேன் மழை பெஞ்சதுக்கு எதுக்கு தண்ணி வண்டி வருதுன்னு நான் பார்த்தேன். என்னன்னா தண்ணி உள்ளே போகாதுங்க. அங்கே தெரியுமா உங்களுக்கு? அந்த பாலைவன மண்ணில் தண்ணியை உறிஞ்சுகிற தன்மை அது கிடையாது. அதனால் தண்ணி அப்படியே நிற்கிது எல்லா இடத்துலையும். தண்ணியை உறிஞ்சுறதுக்காக இந்த வண்டிகள் வருது. நம்ம ஊரில் தண்ணி அடிக்கிறதுக்காக வேறு எதுன்னு நினச்சிவிட்டாங்க. தீ பிடிச்சா தண்ணியை அடிக்கிறதுக்காக வண்டி வரும். இங்கே தண்ணியை செக் பண்ணி எடுக்கிறதுக்காக வண்டி. நான் கண்ணார பார்த்தேன். நான் அங்கே இருந்தவர்கிட்ட கூட கேட்டேன், எதுக்கு இத்தனை வண்டின்னு. தண்ணி உள்ளே போகாதுங்க கீழே அப்படிங்கிறாரு. அவ்வளவு டென்சிட்டி இருக்கமாக இருக்குமா. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மண்ணின் பெருமை. அதே போல் படைப்பாளியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கிறத அருமையாக சொல்லியிருக்காங்க. அவங்களால பாட முடியும், என்னால் பாட முடியுமா அப்படின்னு அதையும் வேறு கேட்டுக்காங்க. அப்படி என்ன தான் பாடுறாங்கன்னு பார்த்து விடுவோமே. வாங்க, பேராசிரியை இசையாசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். நடுவர் அவர்களே, எங்கள் அக்கா ரொம்ப ஆவேசமாக வந்து பேசினாங்க. எங்கள் மண்ணு எங்கள் மண்ணு. நானும் விருதுநகர் தான் நடுவர் அவர்களே. விருதுநகர் மாவட்டம் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் எனக்கும் ஊர். அது பக்கத்தில் மம்சாபுரம்னு ஒரு கிராமம். சரி, அங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன். எங்கள் ஊரும் கரிசக்காடு தான். அங்கேயும் பருத்தி போட்டிருக்காங்கக்கா. பேர் மட்டும் இல்லை, ஊரும் நமக்கு ஒன்று தான். அதனால தான் நடுவர் அவர்கள் ரொம்ப சரிசமமாக இந்த பக்கம் ஒரு இந்திராவையும் அந்த பக்கம் ஒரு இந்திராவையும் அழைத்து வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். படைப்பாளி உண்மை, நாங்கள் மறுக்கலை. படைப்பாளிகள் இல்லாமல் படைப்பு கிடையாது. ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலை இருக்கு இல்லையா, இதைத்தானே படிப்பாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். படித்தால்தான் நம்ம படைப்பாளியாகவே ஆக முடியும். ஒரு அழகான கவிதை நடுவர் அவர்களை. இன்றைக்கு புத்தக திருவிழா. புத்தகங்களை பற்றிய ஒரு பெண்ணின் பார்வையில் ஒரு கவிதை புத்தகத்தை பற்றி சொல்கிறாங்க. எந்த நேரம் என்ற போதும் வாஞ்சையாய் அரவணைக்கும் அன்னை மடி. புத்தகம். அறிவை சலவை செய்து செய்து மெருகேற்றும் புனித நதி. கண்ணீர் துளிகள் கண்ணம் தாண்டிடும் முன் துடைக்கின்ற மாய விரல். ஓரிடத்தில் இருந்தபடியே உலகை வலம் வரச் செய்யும் மாய எந்திரம். துன்பம் மிகும் நேரங்களில் தோள் கொடுக்கும் உற்ற தோழன். மூன்றாவது கண் திறக்கச் செய்து பிரபஞ்ச ரகசியம் வரை காட்டிடும் சாளரம். ஓர் நொடியில் அனைத்து வலிகளையும் மறக்கச் செய்யும் நிவாரணி. ஒருபோதும் துரோகம் அறிந்திடாத என் வாழ்நாள் காதலன் புத்தகம். இதை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறீங்களா நடுவர் அவர்களே? இல்லையே. நான் எழுதின கவிதை தான். அதான் எனக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி மேடை கிடைச்சா அரங்கேற்றம் பண்ணிட்டு போயிடுறது. நடுவர் அவர்களே, படித்ததனால் படைக்க முடிகிறது இல்லையா? படித்தால் தானே அதோட ருசி தெரியும். ஒரு படைப்பாளி தான் சமைத்து வைத்த ஒரு படைப்பை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து கடத்தும் கரங்கள் தானே படிப்பாளியின் உடையவை இல்லவா? இப்போ ஊவேசாவை பற்றி எல்லாருமே நம்ம பேசாமல் கடக்கவே முடியாது. அவர் நமக்கு செய்த தொண்டு, தமிழுக்கு ஆற்றிய விஷயங்கள்லாம். அதில் ஒரு சம்பவத்தை அழகாக இங்கு கூற விரும்புகிறேன். குறிஞ்சி பாட்டு. அந்த குறிஞ்சி பூக்களை பற்றி கபிலர் ஒரு 99 பூக்களை தொகுத்திருப்பார். அதில் நம்ம ஊவேசா அந்த ஓலைச்சுவடிகள்லாம் தேடி பார்க்கும்போது 96 மலர்கள் இருக்கின்றன. 3 மலர்கள் விடுபட்டு போயிடுச்சு. அது எப்படியாவது தேடணும்னு எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்குறாரு. அவருக்கு அந்த மூல ஓலைச்சுவடி கிடைக்கல. எங்கெங்கேயோ அலையிறாரு. கடைசியாக சில பேர் அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. தர்மபுரம் ஆதீனத்தில் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்கே போய், அப்போ மின் விளக்கு கூட கிடையாது, இருட்டில் குத்து விளக்கின் ஒளியில் விடிய விடிய உட்கார்ந்து தேடுறாரு. ஒவ்வொரு ஓலைச்சுவடியாக புரட்டுகிறார்.
அப்போ அவர் எதிர்பார்த்த அந்த 3 பூக்கள் நிரம்பிய அந்த மொத்த 99 பூக்களுடைய தொகுப்பு அவருக்கு கிடைத்த நொடியில அவர் அடைந்த இன்பம் எப்படி இருந்ததுன்னு பதிவு செய்கிறார் தெரியுமா? தொலைஞ்சு போன தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் கண்டுபிடிச்சானா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அப்படி எனக்கு இருந்தது என்று பதிவு செய்கிறார் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட ஒரு ரசனை, அப்படிப்பட்ட ஒரு தாகம் படிப்பாளிக்கு மட்டும்தான் இருக்கும். இப்பவும் நம்ம பார்க்கலாம், ஒரு வார இதழாகட்டும் அல்லது மாத இதழாகட்டும், அதெல்லாம் வரும்போது நம்ம வீட்டில் யார் முதல்ல படிக்கிறதுன்னு ஒரு சண்டை நடக்கும்ல, அதுதானே படிப்பாளிகளுடைய ரசனை. அதே போல மகாகவி எவ்வளவு அழகான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தவர் அல்லவா மகாகவி. எவ்வளவு புதிய வார்த்தைகள். வானகமே இளவெயிலே மரச்செறிவே, வானகமே இளவெயிலே மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே அப்படின்னு அழகாக பாடினார். இதுல காட்சி பிழை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதை படித்த ஒரு படிப்பாளி, இன்றைக்கு படைப்பாளியா இருக்கிறவங்க தன்னோட பாடல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதுறாங்க. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. பாருங்க, எப்போ எழுதின ஒரு வரி அது அப்படியே ஒரு அடுத்த தலைமுறையினருக்கும் அது பயணம் செய்து வருதுன்னா, ஒரு படிப்பாளி அதை நுகர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து சென்றால் தானே அந்த படைப்பு நிலைக்கும். இதை நம்ம எப்படி மறுக்க முடியும் சொல்லுங்க? அதே மாதிரி இந்த பாட்டு எழுதுனது யாருன்னா தாமரைன்னு ஒரு பெண் கவிஞர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம காதலிக்கும் போது நம்ம மனது குதூகலமா இருக்குமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாதது படிக்கும்போது கிடைக்கக்கூடிய உணர்வு அவர்களே, நடுவர் அவர்களே. காதல் வந்தால் நம்ம மனசு எவ்வளவு பூரிக்கும். அப்படியே வானத்தில் இருக்க மேகங்கள்லாம் வசமாயிரும், அப்படியே கடல் அலைகள்லாம் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோன்றும் இல்லையா? இப்படி எப்படி காதல் வந்தால் நம்ம மனசு உற்சாகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் நடுவர் அவர்களே, ஒரு படிப்பாளிக்கு ஒரு படைப்பை படித்த உடனே கிடைக்கக்கூடிய இன்பமானது அந்த காதல் உணர்வுக்கு நிகரானது. இதை நம்ம மறுக்க முடியுமா சொல்லுங்க? இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில சமயம் படைப்பாளி ஒரு விஷயத்தை படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எந்த நோக்கில் படைத்தாரோ என்ன கோணத்தில் படைத்தாரோ இதை தாண்டி அந்த படைப்பாளி அதை எடுத்துக்கிறார், ரிசீவ் பண்ணிக்கிறார். இந்த அழகியெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கவிப்பேரரசு ஐயாவோட கொஞ்ச நாள் முன்னாடி சமீபத்தில் பேசி கொண்டிருந்த போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா எப்படி நீங்கள் ஒரு சிலப்பதிகாரத்தை 2 வரியில் இந்த பாடலில் சொன்னீங்க அப்படின்னு. எந்த பாட்டுமா அப்படின்னு கேட்டார். தண்டை அணிஞ்சவ கொண்ட சரிஞ்சதும் அண்ட சராசரம் போச்சு. தண்டை அணிந்தவள் யாரு? கண்ணகி. கொண்டை சரிந்ததும் அவ தலைவிரி கோலமாக தன்னுடைய வாழ்க்கை இழக்கும் போது புலம்பின விதம். அண்ட சராசரம் போச்சு, அவ மதுரையை எரித்து இந்த உலகையே அழிக்க அவ கிளம்பினது. இப்படி எப்படி ஐயா எழுதுனீங்க அப்படின்னு உடனே அவர் ஒரு நிமிடம் சத்தமா சிரிச்சுட்டு சொன்னாரு, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் நடுவர். பாருங்க, அவரே யோசிக்காதது இந்த அம்மா யோசிச்சிருந்துருக்கு. அப்ப ஒரு படிப்பாளியுடைய அந்த ரசனை, அவர்களுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின விஷயமாகட்டும் இப்போ இருக்கிற விஷயமாகட்டும் எல்லாமே ஒரு படிப்பாளி அதை அணுவணுவாக கடத்தி 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 ரசித்து கொண்டு வருவதால் தான் நமக்கு அது இன்னைக்கு கிடைக்குது. பாருங்க, ஒரு படிப்பாளிக்கு தன்னுடைய மனநிலையை புத்தகம் படித்தவுடனே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்லாம் உண்டு. அது ஒரு பேரு படிப்பாளிக்கு. அவன் என்ன ஒரு மனநிலையில் இருந்தாலும் கூட ஒரு புத்தகத்தை படிச்சிட்டான்னா அவனுக்கு ஒரு நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுதான் அவனுடைய அந்த பேரு. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடின்ற ஒரு வார்த்தையை கவிப்பேரரசு அவர்கள் அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. இது எங்கே இருந்து எட்டி பார்க்கிறது தெரியுமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற கொன்றை வேந்தன் நடுவர் அவர்களே. எவ்வளவு அழகாக ஒரு காலம் காலமாக நம்ம பழகி கொண்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள் அவ்வளவு அழகா ஒரு படிப்பாளியுடைய கைக்கு போய் அது மீண்டும் இன்னொரு புதிய படைப்பாக புத்துயிர் பெற்று வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஐயா கவிப்பேரரசர் இதே மேடையில் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு படைப்பாளிக்கு 3 மரணங்களாம். நம்மள மாதிரி சாதாரணர்களுக்கு ஒரே மரணம். எப்போ முதல் மரணம்னா அவர்களுடைய ரசனை எப்போது நீர்த்து போகிறதோ அதுதான் அவருடைய முதல் மரணம்.
இரண்டாவது மரணம் அவருடைய உடல் அழிவது. மூன்றாவது மரணம் எது தெரியுமா? அவரை ரசித்து ரசித்து படித்த அந்த படிப்பாளி ரசிகன், கடைசி ரசிகன் என்றைக்கு தீர்ந்து போகிறானோ அது மூன்றாவது மரணமாம். அப்படி ஒரு படைப்பாளி என்றென்றும் மரணிக்காமல் நிரந்தரமாக வாழ்வதற்கு அந்த மூன்றாவது மரணம் தராமல் இருக்கக்கூடிய படிப்பாளி தானே நடுவர் அவர்களே தேவையாக இருக்கிறான். அந்த படிப்பாளி இருக்கிற வரைக்கும் படைப்பாளிக்கு ஏது மரணம் இல்லையா? எனவே படிப்பாளி தான் சிறந்தவர் என்று கூறி படிப்பாளியே இலக்கியங்கள் நிலைத்து நிற்க காரணம் என்று என்னுடைய எண்ணத்தை அறுதியிட்டு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.